கிராஸ் ரூட் அப்படின்னு ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு, கிராஸ் ரூட்னு. அதில் சில படங்களை தயாரிக்க வெளியிடுறாரு. சில புதுமுக இயக்குநர்கள் படம் பண்ணுறப்ப இவரே வாங்கி அந்த படங்களை ரிலீஸும் பண்ணுறாரு. அப்படிதான் சமீபத்தில் 2 படம் வந்து தயாரிக்கிறார். ஒன்று பேட் கேர்ள்னு ஒரு படம், மனுஷி அப்படின்னு ஒரு படம். மனுஷி படத்தை இந்த அறம் படம் பண்ணார் இல்லையா, கோபி நயனார் அந்த படத்தை டைரக்டர் ஆண்ட்ரியா நடிக்கிறாங்க. ஒரு லாக்அப் என்கொயரியில் நடக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு என்கொயரியில், போலீஸ் என்கொயரியில் நடக்கக்கூடிய ஒரு டார்ச்சரை பற்றின ஒரு கதை. ஏற்கனவே விசாரணைன்னு ஒரு என்கொயரி பற்றின ஒரு படம் எடுத்தாலும் கூட இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பெண்ணை எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாங்கிற ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை சொல்லக்கூடிய ஒரு படம். இன்னொரு படம் வந்து பேட் கேர்ள்னு ஒரு படம். ஒரு பெண் இயக்குனர், இவரோட உதவியாளர் இருந்த ஒரு இயக்குனரே டைரக்டர் ஆகிட்டார். இவரே டைரக்டர் ஆக்கி அது பெண்களோட லெஸ்பியன் சம்மந்தப்பட்ட ஒரு கதையை பண்ணுறாங்க. என்னென்ன நடக்குதுன்னா, அந்த படம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம், அந்த சமூகத்திலேருந்து ஒரு பெண் இந்த மாதிரியான தவறை செய்கிறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. அப்போ அதை என்ன பண்ணுறாங்க, ட்ரெய்லர் தான் வந்துச்சு. ட்ரெய்லர் வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் சமூகத்தை நீங்கள் வந்து தப்பாக காட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே சமூகத்தை சேர்ந்த பெண் தான் அந்த டைரக்டரும். அதே சமூகத்திலிருந்து வந்த ஒரு பெண். என்ன எப்பயுமே ஒரு படம் வந்து பெண் உணர்வுகளை பற்றி பேசுற படம். பெண் உணர்வுகளை பற்றி 2 தரப்பு பெண் உணர்வு, ஆண்பால் பெண்பால் இருந்தாலும் கூட எல்லா தரப்பு உணர்வுகளையும் பேசக்கூடிய ஒரு படமா இருக்கக்கூடிய ஒரு படம்.